வான்முடி சூட்டுங்கள். நான் சொல்லக்கூடிய சாட்சியம் என்னவென்றால், எங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்துவிட்டது. ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. இதே போல் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சோதனைகள் வந்துவிட்டது. அதிலும் மீண்டு வந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்து 2000 எனக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போகும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு சைக்காலஜின்றது அட்டாக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் எங்கெங்க போகிறது வர்றது, வீட்டுக்கு வராமல் சுற்றுறது செய்கிறது, ஒரு பைத்தியக்காரனான மாறிவிட்டேன். அந்த காலகட்டத்திலிருந்து எங்களோட வீட்டார் அவங்க விசுவாசத்தோடு எங்களை ஜபத்துக்கு கூட வச்சு இப்போ 24 மணி நேரம் நம்மளுக்கு நம்பின தெய்வம் கைவிட மாட்டார் என்று அவங்க சொன்னது போல அவங்களுக்கு தினதோறும் அவங்களுக்கு 3 வேளையும் உபவாசம் வந்து எங்களை ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஜெபித்தால் நாங்கள் சில நாட்கள் பிறகு நல்லபடியாக குணமாகி, அதே போல் என்னோட வேலையிலையும் கஷ்டத்துலேயும் எவ்வளோ பேர் எவ்வளோ இது சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிற உங்களுக்கு சைக்காலஜி அட்டாக் பிரச்சனை உங்களுக்கு, அதனால நீங்கள் வேலை செய்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை. கடவுள் திரும்பியால் மீண்டும் நான் வேலை செய்யணும். இத்தனை வருஷ காலமாக 2000 2025 வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் எங்கள் இறைவன் அன்பின் இறைவன் எங்கள் கைவிடாத எங்கள் காப்பாடி வந்து இதுவரைக்கும் அவர் வழி நடத்துகிறார். அதே போல் எனக்கு 3 பிள்ளைகள் நல்லபடியாக கூட இருந்து வழிநடத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து 3 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி அவர்களும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் இருவர்களுக்கும் 2 பிள்ளைகள், பெண் பிள்ளை ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை 3 பேர்களும் கொடுத்து விசுவாசத்தோடு பிள்ளைகள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நமக்கு கஷ்டம் எந்த ஒரு வந்தாலும் நம்மளுக்கு யாருக்கிட்டையும் பாரத்தை வைக்க வேண்டாம். அவரிடத்தில் நம்ம இடத்துல பார்த்து செலுத்தணுமானால் நம்மளுக்கு நல்லபடியாக வழிக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் அதிகமாக நான் வீட்டில் கூட நான் ஜெபத்தை பண்ண மாட்டேன். பசங்க பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டில் உட்காந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் விசுவாசத்தோடும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சங்கத்துக்கு நம்ம எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் சங்கத்தில் கலந்துக்கணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டார் நம்ம கூட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என்னை கூட்டு வந்துடுவாங்க. 2 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் மார்ச் எண்டில் கடவுள் எனக்கு இவ்வளோ துருவில் இந்த இடத்துக்கு வந்து இந்த சாட்சி எனக்கு சொல்ல முடியும் எனக்கு கொடுத்ததுக்காக எனக்கு இந்த கடவுளுக்கு மீண்டும் மீண்டும் சங்கம் வளர்ச்சிக்காக நம்மளுக்கு கடவுளை நம்ம நேசிக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு என்னோட மனதில் நான் வச்சு அதனால நம்ம எல்லாம் கடவுள் பார்த்த போட்டு இந்த சபையை அபிவிருத்தி பண்ணுவோம்னு இந்த நேரத்தில் டைம் கொடுத்ததுக்காக விசுவாசம் வேண்டி. Hallelujah.